கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20 அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். யோவான் 20:31 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புது வாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றே ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றே ராஜா, உடன் இருந்து நடத்துகிறேன் நன்றே ராஜா, உடன் இருந்து நடத்துகிறேன் நன்றே ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வாழ்ந்தேரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வாழ்ந்தேரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. Obaraba, obaraba, oba, regaraba, regaraba, rega, uganaraba, uganaraba, uga, regaraba, regaraba, rega, 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 aga, aga, raga. தனிமையிலே துணை நின்று நான் ஹே ராஜா, தனிமையிலே துணை நின்று நான் ஹே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. அப்பரர அப்பரர அவா ரிப்பரவா ரிபரவா ரிகா, உமரக உமரக உமா, உகனரக உகனரக ரிரா, உபா ரிகா ரிரா, ரிகா ரிகா ரிரா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் அருயிரே நன்றி ராஜா, அன்பே என் அருயிரே நன்றி ராஜா. இலரப இகரப இகா, இகனரப இகனரப இகா, உகரக உகரக உகா, உகனரக உகனரக ரீரா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார். வசனத்தை வாசிப்போமா. இன்னைக்கு அவனுடைய பெரிதான கிருபையினால யோவான் 20வது அதிகாரத்துடைய 31வது கடைசி வசனத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டது. இவைகள் எழுதுனா என்ன எழுதிருக்குன்னா, இப்ப நீங்க பார்க்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் 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 எழுதப்பட்ட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், எல்லாம் கிடையாது, ஒண்ணுதான். அது என்ன நோக்கம்னா, நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கா, நாம் நித்திய ஜீவனை அடையணும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடி என்ன அப்படின்னா, நித்திய ஜீவன் என்றால் என்ன. இன்னைக்கு ஒரு ஆழமான ஸ்டடி. இங்க என்னுடைய பிரேமா இருக்காங்க. இங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சம்பந்தியுடைய சம்பந்தி, ஒரு பெரிய ஒரு பிஷப்பாக உயர்த்தப்பட்டவர்கள். சரி, இந்த ஸ்டடியை கவனமாக கேளுங்கள். ஆழமான ஸ்டடி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சரி, முதல் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நித்திய ஜீவன் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கா அல்ல பரலோகத்துல போய் வாழ்றதுக்கா? கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொஸ்டினுக்கு நீங்க
மனதில் ஒரு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூமியில வாழ்றதுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறாரா? ஆம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நமக்கு மரணம் கிடையாதா? சொல்லுங்க. நமக்கு மரணம் உண்டா இல்லையா? உண்டு, சந்தேகமே கிடையாது. அப்ப பரலோகத்துல போய் நம்ம வாழ்றதுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கதா? மறிச்சோன்னா நம்ம பரலோகம் போயிடுவோம். பரலோகத்துல நித்திய ஜீவன் அந்த நமக்கு முடிவில்லாத வாழ்க்கை அங்க இருக்குது. சரி, இதுக்கு இன்னைக்கு நம்ம பதில் கிடைக்கப்படும். நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தது பூமியில வாழ்றதுக்கா அல்லது பரலோகத்தை போய் வாழ்றதுக்கா? இதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. நித்திய ஜீவன். சரி, நித்திய ஜீவன் என்றால் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நித்திய ஜீவன்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவு இல்லாத ஒரு வாழ்க்கை. முடிவு இல்லாத வாழ்க்கை. இந்த முடிவு இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முதல் ஒரு வசனத்துக்குள்ள வருவோம். அதான் கீ வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துக்குள்ள வரும். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனா. இதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம மண்ணில் ஆண்டவர் உண்டாக்குறார். ஒரு 33 வயது ஒரு திடகார்த்தமான வாலிபன் எப்படி இருப்பான்? ஒரு ஆண், பெண் கிடையாது, ஆண் உண்டாக்கி அந்த மண் அசையாம இருக்குது. மண் அசையாது. ஆனா எப்ப அந்த நாசியில் இருக்கிற சுவாசத்தை ஊதுறாரோ, ஊதுன உடனே என்ன வந்துருச்சுன்னா ஒரு ஜீவன் வந்துருச்சு. இந்த ஜீவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதை நீங்க மறக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன். சொல்லுங்க, சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்ன்றது அந்த உள்ள வந்துருச்சு. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 3 பேரை தவிர, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை தவிர எல்லாருக்குள்ள இருக்கிறது என்னன்னா சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன். இப்ப இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் இருக்கிறதா நான் இங்கிருந்து உங்களோட நான் பார்க்கிறேன். ஆரோக்கியராஜ் பிரதரை பார்க்கிறேன், எங்க சம்பந்தி அம்மா பிரேமாவை பார்க்கிறேன், ஜானகி அம்மாவை பார்க்கிறேன், ஆரோக்கியராஜ் இவங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு இன்னைய பார்க்கறாங்க. காரணம் ஜீவன். நான் மறிச்சிட்டானா இது கம்யூனிகேஷன் போயிடும். அப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனுக்கு பேர் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன், கிரியேட்டட் லைஃப். ஆனா பிதாவாகிய தேவனுக்குள்ளும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும், பரிசுத்தாவியானவருக்குள்ளும் இருப்பது சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் கிடையாது. அவர்களே ஜீவன். சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், அழகு அழகு அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருஷங்களையும் தோட்டத்திலே நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில முளைக்க பண்ணினார். அப்ப எல்லாமே எம்டியா இருக்குது. பூமியில அப்படியே எல்லாமே டக்க 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 டக்குன்னு மேல வருது. எல்லா மரங்களும் வந்து என்னென்ன மரங்கள் இருக்கதோ அத்தனை மரங்களும் உலகத்துக்குலாம் அங்க வந்துச்சு. ஆனா நடுவில் 2 மரங்கள் இருக்கு. ஒன்னு ஜீவ விருட்சத்தின் மரம். ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்து சென்ட்ரல் வச்சிடறாங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா ஒன்ன மட்டும் சாப்பிடக்கூடாது. அதாவது எதை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 16 வசனம் ஆதியாகமம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் புளியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவன். சரி, அப்ப ஆண்டவர் எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். ஒண்ணுதான் சாப்பிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். மனுஷனை உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கிறார். கிரியேட்டட் ஜீவனை உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு அவனை பார்த்து சொல்றார், இங்க பாருப்பா, நான் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டேன் பாரு, எல்லாமே அழகு, பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். ஃப்ரூட்ஸ், நீங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் விற்கிற வேலையை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அங்கேயும் வாங்க முடியாது நம்மளால, பார்க்கலாம். ஆனா ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எல்லாம் நீ சாப்பிடு. எதை நீ சாப்பிடலாம்? ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தை புசிக்கலாம். இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசித்தால்
என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜீவன், ஒரு ஸ்பெஷல் ஜீவன். அந்த ஜீவன் எது கிடையாது? கிரியேட்டட் ஜீவன் கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் கிடையாது. இது என்ன ஜீவன்னா, பிதாவாக்கிய தேவனுக்குள்ள என்ன ஜீவன் இருக்கோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஜீவன் இருக்கோ, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன ஜீவன் இருக்கோ, அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ள வந்து விடும். என்ன செய்யணும்? கொடுத்துக்க. 2 மரம் இருக்குது. ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க மரம், அதனுடைய கனி. இன்னொன்னு ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனிய புசிச்சாச்சுனா அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? ஜீவன் கிடைக்கும். இது சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் கிடையாது. இது ஒரு கடவுளுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் ஆதாமுக்குள்ள வந்துடும். இப்ப ஆண்டவர் ஒரு சுவாதீனத்தை கொடுத்துறான். சுவாதீனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவெல்லாம் கம்பல் பண்ணவே மாட்டார். இப்ப நம்ம மக்கள்ல நம்ம சொல்லுவோம், நீ ஞான சோனம் எடுக்காட்டா நரகம் போயிடுவ, நீ தசமாக கொடுக்காட்டா நீ நாசமா போயிடும். இப்படி சொல்லி 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 மக்களை பயம் காட்டிட்டு இருக்கோம். ஒரு தடவை எனக்கு ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட வந்து கேட்டான், டாக்டர் தசமா கொடுக்கலன்னா நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்றாரு. எந்த பாஸ்டர்னா? இல்லை, அவர் ஒரு செய்தியை நான் டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கேன். சகோதரா சகோதரி, நீ என் டிவியை என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கற, நீ எனக்கு காணிக்க அனுப்பல, நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்லி, உன் மேல சாபம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் சொன்னேன், ஏமா கலாத்தியர் 3வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் தான் மேல சாபமா எடுத்துக்கொண்டு அவர் சாபம் ஆயிட்டாரேமா, இந்த பாஸ்ட் எப்படிமா சாபம் பட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப எல்லாருமே கம்பல் பண்ணுவாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு? அப்படி கம்பல் பண்ணவே மாட்டார். சரி, என்ன நடக்கும்? புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவாய். பயணவாசம். இது நாங்க சாகவே சாவாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவியல் மரணம், ஆத்மா மரணம், உங்க சரீரம் நத்திங், எல்லாமே பொய். பைபிள் எதுவுமே அப்படி சொல்லல. ஆவியில மரணமும் கிடையாது, ஆத்மால மரணம். ஆதாம் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்னு நீங்க பாத்தீங்கன்னா, 7வது அதிகாரம் நீங்க பாருங்க. சரி, 5வது அதிகாரத்துல ஆதாம் 5வது வசனம் 5:5, ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் 930 வருஷம், அதுக்கு தான் சாகிறான். ஆனா ஆண்டவர் சார், எப்ப நீ பழத்தை புசிக்கிறையோ உடனே உனக்கு மரணம். இது என்ன மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கியம். ஐக்கியம் கட்டாயிருங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப எங்க சம்பந்தி அக்கா இருக்காங்க, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் சொன்னா, திடீர்னு கனடால இருப்பாங்க, கனடால இருப்பாங்க, சென்னையில இருப்பாங்க, அவங்க ஊரு மறந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி பல ஊர்கள் அவங்க இருப்பாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் பாருங்க ஐக்கியம் வந்துருச்சு, கம்யூனிகேஷன் வந்துருச்சு. ஆனா நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனை தான் அது கட்டாயம். இப்ப நெட்டு கட்டாயம், யாருமே நீ பார்க்க முடியாது, எல்லாமே கட்டாயம். அதுபோல இந்த பழத்தை புசிச்சா எது மரணங்கிறதுனா ஐக்கியங்கிறது கட்டாயம். இந்த ஐக்கியங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரி, இந்த ஐக்கியம் கட்டானது என்ன நடக்கும் அப்படின்னா, மரணங்கிறதுனா தேவனோட உள்ள ஒரு கனெக்ஷன் கட்டாயம். இப்ப என்னுடைய ஊழியத்துல பல சகோதரிகள் இருந்தாங்க. இந்த ஊழியத்தை திடீர்னு பார்த்தா ஒண்ணு வராது, திடீர்னு ஒண்ணு வரும். கேட்டானா எதையாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஏமா உன்னை பார்க்கவே முடியல, என்ன தேவை சொல்லுவாங்க. எனக்கு அது தேவையில்லை. என்னுடைய அழைப்பு என்னன்னா, நான் போதிக்கணும், இங்க இருந்து போதிச்சிருவேன். இந்த சத்தியம்லாம் ஒரு ஆழமான சத்தியத்தை என்னால முடிந்த அளவு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா ஐக்கியம். அப்ப பழத்தை புசிக்கும் போது ஐக்கியம் கட்டாயிரும். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கனெக்ஷன், கம்யூனிகேஷன் வந்துடும். சரி, இப்ப அந்த ஜீவன், நித்திய ஜீவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியத்தை நம்ம பார்க்கறோம். வாசிப்போமா? ஜீவன், நித்திய ஜீவன் நீங்க புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ளாம யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி வார்த்தையாக பார்க்கணும். சரிங்க, பிதா இருக்காரு, வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. பாக்கெட்ல ஒரு பேனா வச்சிருக்கேன். இந்த பேனாவை என்னையும் பிரிக்க முடியுமா? கட்டாயம் இருக்கு. இதை கையில வச்சிருக்கேன்.
இப்ப என் பாக்கெட் வச்சேன். என்னிடத்தில் இருக்குது இந்த பேனா. அந்த வார்த்தை தேவா நான் இருந்தது. இப்ப பேனாவை நான் பிரிக்க முடியும், மூக்க பிரிக்க முடியுமா? இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியை என்னையும் பிரிக்கலாம், மூக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க, ஏன்னா மூக்கு மேல இருக்கு. ஆனா மூக்க பிரிக்க முடியாது. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி இருக்காரு? ஒரு வார்த்தையாக இருக்கிறார். தேவனிடத்தில் தான் பிரிக்கக்கூடியவரா இருக்கிறார். தேவனா இருந்தா பிரிக்க முடியாது. ஆனா 2வது வசனத்துல 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாத்தீங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் கிரியேட்டட் ஜீவன் கிடையாது. இந்த ஜீவனா நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனைத்தான் ஒரு பழத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மரம் இருக்குது, 2 மரம் இருக்குது. ஒரு மரத்துல இருக்கிற கனி இங்க புசிக்கணும், இன்னொரு கருத்தை புசிக்க கூடாது. அப்ப வார்த்தைக்குள்ள இருந்து சிருஷ்டிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சிருஷ்டிக்கப்படாத ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இதை புசிக்கும் போது நாம் என்ன செய்யறோம்னா கடவுளுக்குள்ள வந்து விடுகிறோம். கடவுளுக்குள்ள வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐக்கியம், கம்யூனிகேஷன். இந்த ஐக்கியத்தை தான் பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்து யாரோட ஐக்கியமா இருக்கிறாரு? ஆதாமோட. என்னைக்கு பாவம் செஞ்சானா புடைதல் அடிச்சு துரத்தி விட்டார், ஓடிய போயிரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நான் அவங்கள கூட்டிட்டு போறேன். வாசிப்போமா? யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு. யோவான் 17:2. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டடி. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இங்க இருக்கணும். வெளியில போனா என்னால் இருக்க முடியாது. 17வது அதிகாரம் 2வது. யோவான் 17:2. சரி, 3. ஒன்றான மெய்தேவனாகிய உமையும் நீர் அனுப்பியராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் கூட ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறார். இப்ப பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2 பேரும் பார்வைக்கு வித்தியாசமா இருக்காங்க. தன்மைகள் சேம், ஆள் தத்துவம் வித்தியாசமா இருக்கு. பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசமா இருக்கிறார். ஆனா அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவை நீர் என்னை அனுப்பினது நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோம். அப்ப 2 பேர் ஒன்றா இருக்காங்க. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காரு? ஒன்றா இருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? ஒன்றா இருக்காரு. 2 தான் கம்யூனிகேஷன், பிக்ஸ் ஆயிட்டாங்க 2 பேரும். அப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரே ஒரு இதை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது கண்டிஷன். சாப்பிட்டா என்ன ஆகும்? பிதாவும் குமாரும் எப்படி ஐக்கியமா இருக்காங்களோ அதுபோல ஆதாமுக்கும் பிதாவுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு அவருக்கு ஆசை. ஆனா சாத்தான் என்ன செஞ்சிட்டான்னா அவன் டைரக்ஷனை மாத்திட்டான். இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு பதில் அவன் கண்களை நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்துட்டான். இதனால என்ன வந்துச்சுன்னா ஐக்கியம் போய் மரணம் வந்துச்சு. மரணம் வந்த என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கட் ஆகி போச்சு. சரி, இப்ப நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஆசை இருக்கா இல்லையானா? எஸ், 100% நமக்கு ஆசை இருக்கு. யாருக்காவது ஆசை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் ஆசை. எனக்கு ஆசை இருக்கா? ரொம்ப ஆசை இருக்கு. இனி ஆண்டவர் ஆசைச்சு வச்சுட்டு இருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு அதை நான் என்ன செய்யணும்? உங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை. சரி, பரிசுத்தவான்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சு. பவுலுக்கு என்ன ஆசை இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்விரண்டில் நான் இருக்க தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது நன்மையா இருக்கு. ஆனா போக வேண்டியதான போக மாட்டேங்கிறார். அதுக்கு ஒரு ரீசனை சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்னா, அப்படி இருந்தது அப்படி இருக்க நான் சரீரத்தை தரிப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
எனக்கு 2015 எனக்கு பரலோகம் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சது? சான்ஸ் கிடைச்சது. இந்த சும்மா விசிட்டிங் எல்லாம் கிடையாது. பைபாஸ் சர்ஜரி நடக்க இருந்துச்சு. எப்படி எனக்கு இங்க ஒரு ஸ்கார் இருக்கோ அதே மாதிரி எங்க சம்பந்தியக்காக்கும் ஒரு ஸ்கார் இருக்கும். அவங்களுக்கும் இருதயம் பிளக்கப்பட்டது, எனக்கும் நெஞ்சு பிளக்கப்பட்டது. அவங்களுக்கு வேற பர்பஸ்க்கு திறக்கப்பட்டது, எனக்கு வேற பர்பஸ் தரப்பட்டது. 2 பேருக்கும் ஒரே பாதையில தான் போனோம். ஆனா என்னை ஆண்டவர் கூட கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாரு. எதுக்கான உங்களுக்கு நன்மை உண்டாக. நித்திய ஜீவன்கிற ஒரு கான்செப்ட நீங்க பைபிள் உங்களுக்கு நீங்களா வாசி கிடைக்காது. நான் ஒருத்தருடைய செய்தியை கேட்டேன், அதை கொஞ்சம் பாலிஷ் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இப்ப இந்த வசனத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை காட்டப்படும். வாசிப்பானா யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, இதுல ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அது தமிழ் பைபிள் இல்லை. ராஜேஷ் அன்னைக்கே இங்கிலீஷ் பைபிள் இல்லைன்னு சொன்னாரு. என்கிட்ட வந்தாருன்னா நான் ஃப்ரீயா கொடுப்பேன். கேட்கவே இல்லை. ஆரோக்கியராஜ் உங்கள்கிட்ட பைபிள் இருந்தானா எடுத்துக்கலாம். எங்க சம்பந்தி அக்கா பிரேமா உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் தான் எடுத்து வைத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஸ்டடியில இருக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது புரிந்து கொள்றதுல நோங்கிறதுல அடுத்து நோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க அறிந்து கொள்றதுங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இல்ல. இங்கிலீஷ் பைபிள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்றது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை இது யாருக்குள்ள மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இருக்கும். என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு அனுபவம், ஐக்கியம் பிளஸ் அனுபவம். உங்களுக்கு எனக்கு இருக்கிறது ஐக்கியம், அனுபவம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். மகாத்மா காந்தி சுயசரித்திரை அப்படின்னு ஒன்னு எழுதினார், தன்னுடைய வாழ்க்கையை எழுதினார். நம்ம வாசிக்கலாம், ஒரு சம்பவங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதை வாசிக்கிறதுக்கும் கஸ்தூர்பாய் அம்மையார் வாழ்ந்ததுக்கு வித்தியாசம் இருக்கும். அம்மா தெரியும் அவர் என்ன சாப்பிடுவாரு, எதில் அவர் கோவம் வரும், எது சொன்னா டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு நல்லா அவருக்கு தெரியும். அப்ப இங்க நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறத நீங்க இதுல பக்கத்துல எழுதிக்கிடணும். நீர் அனுப்பினாக இயேசு கிறிஸ்துவை அறிவதேங்கிறதுல நோ பிளஸ் நாலேஜ். இந்த நாலேஜ் இருந்தா தான் இந்த நித்திய ஜீவனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்ப இந்த அனுபவத்துல அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம் தான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. யோவான் 17:10 பிதாவுக்குள்ள இருந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஜீவன் ரெண்டும் சேம். அந்த சேம்னால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 17:10 என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். பிதா சொல்றாரு, இயேசு சொல்ற, பிதாவே உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது ஏன் இது, உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அப்ப பிதாவாகிய தேவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். நான் உங்களுக்கு சொல்வேன், அது எப்படி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆன்லைன் பேர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். அப்ப கொச்சின்ல ஒரு முகாம் நடந்துச்சு. அப்ப அந்த முகாமுக்கு நான் அங்கிருந்து போகிற வழியில அங்க ட்ரிவாண்ட்ரத்துல எனக்கு ட்ரெயின், அந்த ட்ரெயின் எடுத்து கொச்சினுக்கு போகணும். அப்ப நான் போகிற வழியில என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி கலியக்காவிலை அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இருக்காங்க. அவங்க கலியக்காவிலையில் நாங்க போய் அங்க தங்கச்சி பேசிட்டு இருந்தா. அப்ப என்னுடைய பிரதர் இல்லா சகலப்பாடியுடைய அண்ணன் ஒருத்தர் அடுத்த வீடு, அவர் என்னை பார்க்க வந்தாரு. என்ன எப்படி இருக்கீங்களா பேசிட்டு இருந்தாரு. எங்க போறீங்க அப்படின்னாரு. கொச்சின் போறீங்க. எதுக்காக போறீங்க? ஜெபம் பண்ண போறாங்க. எதுக்கு ஜெபம் பண்ண போறீங்க? இல்ல இந்தியா ரட்சிக்கப்படணுங்கிறக்காக ஜெபம் பண்ண போறோம். இந்தியா ரட்சிக்கப்படாத உங்களுக்கு என்ன? எப்பவுமே ஆல்கஹால் இருப்பார். நான் சொன்னேன், பாருங்க நம்முடைய தலைவர்லாம் ரட்சிக்கணும். அப்ப அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, நம்ம ஜெபம் பண்ணா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அவர் கக்க கக்க கக்காட ஜிரிக்கிறாரு. என்னையா டாக்டர், நீங்க ரொம்ப பிஸியான டாக்டர், நான் கேள்விப்பட்டேன். நீங்க நான் போல அங்க போய் ஜெபம் பண்ண போறீங்க, உங்களுக்கு பேசலாம் முக்கியம் இல்லையா அப்படின்னாரு. பாருங்க, என்னுடைய ஆவி வேற, அவருடைய ஆவி வேற. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு என்னை பார்த்தா அவர் கிரிக்க மாதிரி தெரியும். ஆனா எனக்கு பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, நம்ம ஜெபம் பண்ண போறோம், நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்,
ஒரு இந்த தமிழ் இந்தியாவே மாறுமே அப்படின்னு நமக்கு ஒரு பாரம் இருக்குது. அவருக்கு அந்த பாரம் கிடையாது. அதனாலதான் பிதாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. 2 பேரும் ஈக்குவல். காரணம் 2 பேருக்குள்ள இருக்குது ஜீவன். அந்த ஜீவனும் இந்த ஜீவன் சேம். அது மாற்றவே முடியாது. சரி, இப்ப யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 14:8. பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்ப இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிலிப்பு, ஐயா உங்களை நாங்க பார்த்துட்டோம் ரைட்டு, ஆனா எங்களுக்கு யாரை காட்டுங்க, பிதாவை காட்டுங்க. ஆனா பிதா என்ன சொல்ற, இயேசு என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அது நாலேஜ். அறியவில்லைன்னு நாலேஜ். அந்த வசனத்தை அப்படி பார்க்கணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி காணலாம்? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிப்பை பார்த்து என்ன சொல்றாரு, இப்ப இந்த ஐக்கியம் தான்ப்பா ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. இப்ப இந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பூமியில நம்ம இந்த ஐக்கியத்தோடு வாழும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பார்க்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு முதல் ஒரு கேள்வி ஆரம்பிச்சேன். என்ன கேள்வி ஆரம்பிச்சேன்னா, இந்த நித்திய ஜீவன்கிறது நம்ம இந்த பூமியில இருக்கிறதுக்கா பரலோகத்துல போறதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப இந்த பூமியில நம்ம பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம் எங்க போறோம், பரலோகத்துக்கு போறோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுமா? எபேசியர் எடுத்துக்கொள்வோம், 2வது அதிகாரம் 10வது. எபேசியர் 2:10. சரி, முதல் அதிகாரத்துக்குள்ள வருவோம். கிறிஸ்துக்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்கள் காட்டப்படும். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமா இருப்பவர்கள் குற்றமில்லாத. அப்ப நாம் பிதாவுக்கு தேவனுக்கு முன்னாடி போய் நிக்க போறோம். இதான் அதற்கு தேவைன்னா உலக தோற்றுவதற்கு முன் கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்மள ஐக்கியத்துல எதுக்குள்ள வந்தாலும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா, கிறிஸ்துவ விட்டு வெளியே இருக்கோமாங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்க 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 நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அந்த ஐக்கியத்துல நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க இருக்கத்தான் நம்ம அந்த ஐக்கியத்துக்கு நம்மளால வெளியில வர முடியாது. இந்த ஐக்கியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாக மிக்ஸ் ஆயிடும். இப்ப ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறீங்க, சீனியை போடுறீங்க, ஒரு கண்டி உப்பு போடுறீங்க, சீனி உப்பு போட்டு கலக்கிட்டே இருக்கீங்க. உங்களால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது இனிக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மிக்ஸ் ஆயிடும். நம்ம வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்க 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 என்ன செய்து அது மிக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மிக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைய என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது நித்திய ஜீவன். ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவ வெளிச்சத்தை பார்க்க விடாதபடி எதை பார்க்க வச்சிருவான், ஒரு நித்திய ஜீவனை உங்க கையில கிடைக்க விடாதபடி இருக்கிறத மாற்றிடுவான். சரி, இந்த டார்கெட் ரொம்ப முக்கியம். இந்த டார்கெட் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனா ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இணைப்பு. சரி, சாத்தான் எப்படி டைவர்ட் பண்றான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் காமிச்சு இதை முடிக்க போயிருந்தேன். டைவர்ஷன் மாறிடும். வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 25வது. மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பணிகளே அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போயிட்டான். களைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றாங்க. எங்க ஆலயம் அது மேல இருக்கிற ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு ஒரு அழகாக உண்டு பண்றதுக்கு எங்க பாஸ்டர் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. ஆனா என்ன நடந்துருச்சுன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த டேனியல் ராஜேஷ் இருக்காரு, அவருக்கு என்ன பெரிய ஆசைன்னா, அந்த ரூஃப் அவருக்கு ஒன்று வாங்கணும். அவர் அதை போய் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஆலயத்தில் இருக்க ரூஃப் எனக்கு வேணும். அதில் அப்படி அவருக்கு சந்தோஷம். நான் என்ன பண்ணேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரம் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு, பழைய மரம், அதெல்லாம் தேக்கு. நான் அந்த கோயில் குட்டிகிட்ட, ஏப்பா எனக்கு ஒரு கட்டை எடுத்து கொடுப்பா அப்படின்னு. அவன் வந்து கட்டை எடுத்து எனக்கு கொடுத்தான். நான் எங்க பாஸ்டர்கிட்ட போய், ஐயா உங்க அனுமதியோட இதை கொண்டு போறேன், இதை எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்கன்ட்டு. பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். டாக்டர் பாரு ஐக்கியம், நானும் அவரு ஒன்னா இருக்கும், எங்களுக்குள்ள பிரச்சனையே வராது.
ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, டாக்டர் இந்த இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, உங்களுக்கு நான் ஒரு சிலுவை செஞ்சு கொடுக்குறேன். எதுல? பழைய மரத்துல ஒரு அருமையான ஒரு சிலுவை எனக்கு செஞ்சு கொடுத்தா. எங்களுக்கும் அவருக்கு என்ன இருக்குது, ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. ஆனா ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளியே போயிட்டாங்க. இந்த பாஸ்டர் போனா தான் நாங்க உள்ளே வரும். இப்படி அந்த ஐக்கியத்தை சாத்தான் கெடுக்கிறாங்க. தேவாலயத்துக்குள்ள வந்தீங்க, எனக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி வர ஆலயத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப போக்கஸ் என்ன செய்வான், மாற்றிடுவான். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை டைவர்ட் பண்ணி சாத்தா எங்க கூட இன்னொரு உதாரணத்துக்கு காட்டு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். இங்க எப்படி டைவர்ட் மாறுது பாருங்க. 1 கோடி எஸ்டிமேஷன். சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு. அந்த போக்கஸ் மாறி அவர்கள் தேவன் வயிறு, பரவாயில்லாம் முக்கியம் கிடையாது, வயிறு தான் முக்கியம். இன்னைக்கு எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். அவர்களுடைய மகிமை, அவருடைய இலச்சை, அவர்கள் பூமி கடத்தையில் சிரிக்கிறார். 2 மரத்துல எவ்வளவு அருமையா சாத்தான் கண்ணை எங்க வச்சுட்டான், பூமி மேல வச்சுட்டான். ஆனா இப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். பவுல் எவ்வளவு அழகா சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்புங்கிறது பரலோகத்தில் இருக்குது. நம்ம போக்கஸ் எங்க இருக்கணும், நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் கொடுக்கிற மரம் தான் முக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கிறேன். ஆதியாகமும் இந்த மரத்தை நீங்க சாப்பிட்டாச்சா, அனுபவிச்சாச்சா? வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுடன் கேட்கிறது. ஜெயம் கொள்கிறேன் எவனோ, ஜெயம் கொள்றது என்னது, அந்த கண்களை எது மேல போயிடக்கூடாது, நன்மை தீமை இருக்கிறது போயிடக்கூடாது. தேவனுடைய பரதேசத்தின் மத்திய உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன் அவரை அதை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார்னா, இந்த வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல இதான் ஃபேக்ட். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க முடியும். எப்ப நீங்க விசுவாசிச்சிட்டீங்களோ உங்க ஐக்கியம், எக்ஸ்பீரியன்ஸ் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நித்திய ஜீவனை குறித்த ஒரு ஆழமான ஸ்டடியை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. வாழ்க்கையில் ஐயா எங்களுக்கு ஒரு ஓட்டத்தை தந்திருக்கிறீர் ஐயா. அந்த ஓட்டத்தை எங்கள் ஆண்டவரோடு கூட ஓடி அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.